ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வைஃபை ஜாமர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற போர்டு வந்து ESP8266 வைஃபை டெவலப்மெண்ட் போர்டு தான். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வைஃபை ஜாமருக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம். அதுக்கான ஃபைல் எல்லாத்தோட லிங்க்கும் நான் டவுன்லோட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த போர்டை வந்து USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து அது வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ வந்து அதில் COM-port 3 எனக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. கான்ஃபிகில் வந்து செட்டிங்ஸில் போய் அதில் இருக்க அந்த பின் ஃபைல் அதுதான் அந்த ப்ரோக்ராம் ஃபைல். அதை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அட்வான்ஸில் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக அது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ ஆப்ரேஷனில் ஃப்ளாஷ் அப்படின்றத கொடுக்குறேன். இது வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 minutes ஆச்சு. நான் அதை வந்து பாஸ்வேர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை வந்து அன்பிளக் பண்ணிட்டு மறுபடியும் பவர் பண்ணுறேன். இதை நீங்கள் பவர் பேங்கில் கூட பவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு ஹாட்ஸ்பாட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து author. அதை நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரில் 192.168.4.1 என்டர். இதில் வந்து ஐ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னோடய வைஃபை நெட்வொர்க் வந்து சீட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எதை அட்டாக் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே அட்டாக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து DAuth அப்படின்ட்டு இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் அப்படின்றத அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் என்னோடய மொபைலில் காட்டுறேன். மொபைலில் வந்து நான் வந்து சீட்ஸ் அப்படின்ற அந்த நெட்வொர்க் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஸ்டார்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். இப்போ மறுபடியும் நான் அந்த மொபைலில் வந்து நான் சீட்ஸ் அப்படின்ற நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணாலும் கனெக்ட் ஆகாது, டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் DAuth. இது ஒரு ஜாமிங். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு மறுபடியும். இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 8 நெட்வொர்க்ஸ் வந்து அது தானாக ஒரு நேமில் வந்து ஹாட்ஸ்பாட் மாதிரி போட்டு விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து SSID ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது SSIDயில். அந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் சொல்கிறேன். இப்போ
இப்போ மறுபடியும் அட்டாக்ஸுக்கு போயிட்டு அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து SSID ஓப்பன் பண்ணிட்டேன். SSIDன்ற அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன நேம் ஒய்ஃபை வேணுமோ அந்த நேம் கொடுங்க. நான் சீட்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து டிக் பண்ணிட்டு எத்தனை ஒய்ஃபை வேணுமோ அத்தனை நம்ம 100 போட்டு இப்போ ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சீட்ஸ் இந்தியா அப்படின்ற நேமில் ஒய்ஃபை ஓப்பன் ஆகிருக்கும். மொபைல்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ பிசியில் காட்டுறேன். உங்களுக்கு பிசிலையும் மொபைல்லையும் காட்டுறேன். பாருங்கள், இப்போ பிசிலையும் சீட்ஸ் இந்தியா அப்படின்ற நெட்வொர்க் வந்து எத்தனை ஓப்பன் ஆகிருக்கு, நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. மொபைல்லையும் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் அப்படின்றதுல அது வந்து இப்போ நான் சீட்ஸ் அப்படின்ற நெட்வொர்க் வந்து க்ளோன் பண்ணுறோம். அதாவது அதே மாதிரி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் ரேண்டம் அப்படின்றதுல கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். நான் அதை கிளிக் பண்ணுறேன். எனேபிள் ரேண்டம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ரேண்டமான ஒய்ஃபை நேம்ஸில் வந்து ஒய்ஃபைஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நெட்வொர்க் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு அட்டாக்கு. பாருங்கள், பிசியில் காட்டுறேன். ரேண்டமாக எத்தனை ஒய்ஃபை வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.